தனுசு ராசி என்பர்கள் ஜூன் மாதத்துல உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய ஒரு டைம். எல்லார்கிட்டையும் ரொம்ப ஆனந்தமாக பேசக்கூடிய ஒரு டைம். உங்களுடைய குழந்தைகளினுடைய வளர்ச்சியில ரொம்ப அக்கறையோடு செயல்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ஜூன் மாதம் இருக்க போது. இந்த ராசி என்பர்களுக்கு இந்த ஜூன் மாதத்துல உங்களுடைய மைண்ட் செட்டே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வாழ்க்கையை வாழணும், நல்ல ஒரு சந்தோஷமா இருக்கணும், அந்த சந்தோஷத்துல எந்த குறைவும் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு பெரும் மகிழ்ச்சியை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு டைம். அது எல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பூர்ண ஒரு ஆசீர்வாதத்தோடு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கு. குரு அருள் இருக்க என்ன பயம் அப்படின்ற மாதிரி தான். குரு அருள் திரு அருள் எல்லாமே இருக்கு இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு. அதனால ரொம்ப ஒரு அதிகப்படியான ஒரு வாழ்க்கை மாற்றங்களை முதல் படியாக தொடங்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். ஒரு 15 வருஷம் கழிச்சு நீங்க கண்டிப்பா ஒரு வாழ்க்கை மாற்றத்தை அனுபவிக்கக்கூடிய முதல் மாதமாக தான் இந்த ஜூன் மாதம் அமைய போகுது. இந்த தனுசு ராசி என்பர்கள் ரொம்ப நேர்மையா இருப்பாங்க. எந்த விஷயத்திலயும் சரி, ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் ஒரு பணம் கொடுக்கணும் அப்படின்னா அந்த விஷயத்துல ரொம்ப நேர்மையாக இருக்கக்கூடியவர்கள். அடுத்து பாத்தீங்கன்னா ஒருத்தர்கிட்ட நம்ம இந்த மாதிரி தான் நடந்துக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி தான் ரொம்ப டிசிப்ளின்டா நடந்துப்பாங்க. பள்ளி கல்லூரிகள்ல பாத்தீங்கன்னா இந்த மாணவர்கள் தனுசு ராசியை சேர்ந்த மாணவர்கள் பாத்தீங்கன்னா இவர்களினுடைய டிசிப்ளினை அடிச்சுக்கிறதுக்கு யாருமே கிடையாது. அந்த அளவுக்கு ரொம்ப நாலேஜபிள், ரொம்ப திறமை, ரொம்ப ஒரு இன்டெலிஜென்டான ஒரு டிசிப்ளின்றது இந்த தனுசு ராசி மாணவ செல்வங்களுக்கு மட்டும்தான் இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு நேர்த்தியாக அவர்களுடைய குணங்களே பாத்தீங்கன்னா அது மற்றவர்கள் மெச்சுக்க கூடிய அளவிற்கு, இந்த வீட்டு பையனை பாரு, இந்த வீட்டு பொண்ணை பாரு, எப்படி இருக்கிறாங்க பாரு அப்படின்னு மற்றவர்கள் புகழ் பேச அமையக்கூடியவர்கள் இருப்பவர்கள் நம்ம தனுசு ராசி என்பர்கள் தான். இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த மாதம் எல்லாத்துலயுமே நிறைய வளர்ச்சிகள். 3ஆம் இடத்துல உபஜயஸ்தானத்துல அந்த ராகு பகவான் வர்றாரு. சும்மா எல்லாரையும் தூக்கி போட்டு சாப்பிடக்கூடிய அளவிற்கு அந்த தைரியம், ஒரு தன்னம்பிக்கை, ஒரு விடாமுயற்சி, ஒரு உழைக்கக்கூடிய ஒரு திறமை எல்லாமே முழுவதுமாக 100% பேட்டரி சார்ஜ் பண்ணிட்டு தான் நீங்க இப்ப வெளியில கிளம்ப போறீங்க. அந்த அளவு இருக்கு. உங்களுடைய வாழ்க்கை முழுமையாக ரெஃப்ரெஷ் ஆகி ஒரு புத்துணர்ச்சியோட செல்லக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஜூன் மாதம் அமைய போது. கடன் பிரச்சனைகள் முழுமையாக தீரக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்கும். இந்த மாதத்துல இருந்தே கடன்ற ஒரு பேச்சுக்கே இடமே கிடையாது. எந்த கடன்னால நான் இந்த இடத்துல வந்து நிக்கிறேனோ அந்த கடன் எல்லாத்தையுமே அடைச்சிட்டு தான் மத்த வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த கடனை முழுமையாக நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு தருணத்துலதான் இந்த தனுசு ராசி அன்பர்கள் இருக்கிறீங்க. 4ஆம் இடத்துல சனி பகவான் முழுமையான அந்த வீடு வாங்குறதுலயும் சரி, அடுத்து பாத்தீங்கன்னா அம்மாவினுடைய நலனிலும் சரி ரொம்ப ஒரு அக்கறை இருக்கும். அந்த எப்படி வயதானவர்களை எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு இந்த தனுசு ராசி அன்பர்கள் இவர்களை மாதிரி யாருமே ட்ரீட் பண்ண மாட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு பூவை பாதுகாக்கிற மாதிரி தான் அந்த வயதானவர்களை பாதுகாப்பாங்க. அதுவும் தன்னுடைய பெற்றோர்கள்னுங்கும் போது சொல்லவே வேண்டாம். ரொம்ப பெரிய அளவுல இவங்க அந்த பெற்றோர்களை பார்த்துக்க கூடிய அளவிற்கு தனக்கு கடவுள் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்திருக்கிறாரே அப்படின்னு அதுல பெருமைப்பட்டு அதுல ஒரு ரொம்ப கேர் எடுத்துக்க கூடியவர்கள் நம்ம தனுசு ராசி என்பர்கள். அது எல்லாமே மிக அருமையாக நடந்து முடிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். கல்யாண வாழ்க்கை, திருமண வாழ்க்கை நல்ல ஆனந்தமான ஒரு வாழ்க்கையா இருக்கும். திருமண உறவுலையும் நல்ல ஒரு பந்தங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். திருமணம் ஆன உடனே குழந்தை பாக்கியம், இதெல்லாம் யாருக்குங்க கிடைக்கும்? இதெல்லாம் 15 வருஷம் கழிச்சு இந்த தனுசு ராசி என்பர்கள் அனுபவிக்க போறீங்க. எவ்வளவு ஒரு பூ பூத்து ஒரு மரம்ன்றது பாத்தீங்கன்னா தழைக்கணும். ஒரு பூ பூத்து ஒரு காய் காய்த்து அந்த கனி ஆகிறதுக்கு அந்த மரத்திற்கு எத்தனை வேலைப்பாடுகள் இருக்கு. அது எல்லாமே செய்யறதுக்கு இத்தனை வருடங்கள் எடுத்திருக்குது இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு. அந்த காய் கனிந்து நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு டைம் தான் இந்த ஜூன் மாதம். திருமணமான உடனே குழந்தை பாக்கியம் அமைய போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு ரொம்ப வருடமா காத்துட்டு இருக்கிற மேடம்,
நேரம். இந்த குழந்தை பாக்கியம்ன்றது எனக்கு மனதளவுல வெறுத்து போச்சு, இன்னுமே என்னால அத பத்தியே நான் யோசிக்கவே மாட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமாக தான் அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கும். 7ஆம் இடத்துல குரு பகவான் உங்களுடைய ராசியையே பார்க்கிறார். அப்போ அப்படி இருக்கும்போது அந்த அதிர்ஷ்டத்தை உங்க ராசி அதிபதியே உங்களுக்கு கொடுக்க போறார். 5ஆம் இடத்துல அந்த சுக்கிரன் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை, ஒரு அழகான குழந்தை, ஒரு அறிவு மிகுந்த ஒரு குழந்தை, நல்ல ஒரு வளமான ஒரு வாழ்க்கை, இது எல்லாத்தையுமே தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது. பூர்வீக சொத்துக்கள்ல இருக்கக்கூடிய வம்பு வழக்குகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு மாதமாகவும் தான் இந்த ஜூன் மாதம் இருக்க போது. இந்த ஜூன் மாதத்துல இருக்கக்கூடிய தொழில்ல இருக்கக்கூடிய அதிகப்படியான வழக்குகள் குறையக்கூடிய ஒரு நேரம். யார் யாருக்கெல்லாம் டியூஸ் அதிகமா இருக்கோ, வரவேண்டிய வருமானங்கள் அதிகமா இருக்கோ, அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதத்துல வந்து சேரக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும் இந்த ஜூன் மாதத்துல. இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு மாதமாகவும், வெளிநாட்டு வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு நேரம். வாய்ப்புகள் வருதோ இல்லையோ, நீங்களே அதை பார்த்து நோக்கி நகரக்கூடிய ஒரு நேரம். எனக்கு இங்க வெளிநாட்டுல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு, நான் அங்க போய் ஜாயின் பண்ண போறேன் அப்படின்னு ரொம்ப எளிதாக மத்தவங்க எல்லாம் பார்த்து பயப்படுவாங்க. என்னடா இது இவன் ரொம்ப அசால்ட்டா சொல்றான், யூஎஸ்க்கு போறேன்னு சொல்றான், யூகேக்கு போறேன்னு சொல்றான், ஆஸ்திரேலியாவுக்கு போறேன்னு சொல்றான், மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிக்கு போறேன்னு சொல்றான், ரொம்ப அசால்ட்டா நீங்க எல்லாத்துக்கிட்டையும் அதெல்லாம் சொல்வீங்க. அவங்களுக்கு எல்லாம் உறவினர்களுக்கோ இல்ல சுற்றி இருக்கிறவங்க என்னடா இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, எப்படி இருந்தவன் இப்படி ஆயிட்டானே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த மாற்றங்கள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஜூன் மாதம் இருக்க போது. வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய தொழில்ல ஜொலித்து நிற்கக்கூடிய ஒரு நேரம். இது வரைக்கும் அங்க ஏதோ ஒரு தொழில் செஞ்சீங்க, அந்த தொழில்ல மிகப்பெரிய அளவுக்கு சாதகமாக இல்லை, ஏதோ ஒரு நஷ்டங்கள் கடன்கள், இங்க இருந்து மாத்தி புரட்டி அங்க போட்டு அங்க புரட்டி போட்டு இங்க இப்படிலாம் அந்த ஒரு வாழ்க்கையே ஒரு போராட்டமாக புரட்டி போடக்கூடிய அளவிற்கு இருந்தது. அது எல்லாமே தீரக்கூடிய ஒரு நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்க போது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி சுயஜாதக பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பேர் வைக்கணும், உங்களுடைய புதிய தொழில் ஸ்தாபனம் புதுசா யாராவது தொழில் ஆரம்பிச்சிருக்கிறீங்க அப்படின்னா உங்க ஜாதகப்படி அதுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு கேட்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க கால் பண்ணிட்டு அதற்குண்டான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் ஆஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு 2025 ஜூன் மாதம் எப்படி ஒரு மாதமாக, எப்படி ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக இருக்க போகிறது பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஸோ தட் தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ்களை வந்து அடையும். இப்போ பார்த்தீங்கன்னா தனுசு ராசி 2025 ஜூன் மாதம் பிறக்கும் பொழுது மிகப்பெரிய 2-3 பயிற்சிகள் முடிந்து தான் வந்து ஜூன் மாதம் பிறக்குது. மார்ச் 29ஆம் தேதி 2025 2-3 மாதங்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி நடந்து 3ஆம் இடத்து சனி 4ஆம் இடத்துக்கு போய்விட்டது. அதே சமயத்தில் குரு பயிற்சி 6ஆம் இடத்துல கடந்த ஒரு வருடமாக விரயங்களும் அதிக அலைச்சல்களும் கையில் வந்ததெல்லாம் நிற்காமல் செலவுகளாக போய் கொண்டிருந்த ஒரு அன்ஸ்டேபிளான ஒரு டிரான்சிஷனரியான ஒரு டைமான 6ஆம் இடத்து குரு 7ஆம் இடத்துக்கு மே 14ஆம் தேதி ஜஸ்ட் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடியே இடம் பெயர்ந்து அருமையான ஒரு பார்வையான 11ஆம் இடம் ராசி 3ஆம் இடத்தை பார்த்து நல்ல பலாபலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு, இன்னும் அடுத்த கட்ட ஒரு முன்னேற்றத்தை நோக்கக்கூடிய ஒரு அமைப்பை தனுசு ராசிக்காரர்களுக்கு கொடுக்குதுங்க. அதே சமயத்தில் ராகு கேதும் பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்துல இருந்து இடம் வீடு பிரச்சனைகள் தாயார் அதிலெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுத்துட்டு இருந்த ராகு 3ஆம் இடத்துக்கு மாறி தொழிலில் வந்து ஒரு மாதிரியான சுணக்கமான ஒரு அமைப்பும் குரோத் இல்லாத டைமையும் கொடுத்துட்டு இருந்த கேது 9ஆம் இடத்துக்கு மாறி நல்ல ஒரு அமைப்பு கோச்சார் அமைப்பில் ஆண்டு கிரகமாகிய சனி ராகு கேது குரு வந்து தனுசு ராசிக்கு ஜூன் மாதம் ஸ்டார்டிங்லேருந்தே கிடைக்குது. அதே சமயத்தில் மாத கிரகம் மாத பயிற்சி கிரகம் ஆகிய புதன் பார்த்திங்கன்னா மாதம் ஒரு முதல்ல 6 நாள் வந்து
6ஆம் இடத்திலிருந்து ரிஷபத்திலிருந்து அதுக்கப்புறம் 7ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று குருவோட சேர்கிறார். சூரியனும் பார்த்தீங்கன்னா மாதத்தின் நடுப்பகுதியில் 7ஆம் இடத்துக்கு வந்து குரு புதனோட சேர்வது அருமை. ஸோ செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு அமைப்பு. ஏன்னா 7ஆம் இடம் வலுப்பெறுகிறது, புதன் அருமையான ஒரு ஆட்சி பலம் பெறுகிறது, குருவோட சேருகிறார், சூரியன் சேருகிறார். அதை சூரியன் குரு புதன் பார்த்தீங்கன்னா முற்பூட்டு கிரகங்கள் ஒரு அருமையான யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது தனுசு ராசிக்காரர்களுக்கு. ஸோ மாதத்தின் செகண்ட் ஆஃப் வந்து படிக்கிறவங்க, வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் படிக்கிறவங்க, எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்க, அவங்களுக்கெல்லாம் அருமையான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக ஜூன் மாதம், குறிப்பாக சொல்லணும்னா செகண்ட் ஆஃப் வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு வருகிறது. நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு அமைப்பு. ஃபைனலாக வந்து ஒரு லக்கில் நமக்கு சில விஷயங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, கிளாரிட்டி கொடுக்கக்கூடிய அமைப்பு, கல்யாண விஷயங்கள், பார்ட்னர்ஷிப் விஷயங்களில் டக்குன்னு ஒரு விஷயங்கள் நம்ம எதிர்பாராத வகையில் நல்லபடியாக முடியக்கூடிய அமைப்புகள், இதெல்லாம் அமைந்த ஒரு மாதமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்குது. அதே சமயத்தில் சுக்கிரனின் சஞ்சாரமும் பார்த்திங்கன்னா ரிஷபத்தில் ஒரு அதிகமான இந்த மாதம் கடைசியில் வரார். அதுக்கு முன்னாடி மேஷத்திலிருந்து 5ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்துக்கு கனெக்ட் ஆகிறார். ஸோ லாபங்களுக்கு குறைவில்லை, அதிர்ஷ்டத்துக்கு குறைவில்லை, ஃபோக்கஸுக்கு குறைவில்லை. ஒரு அருமையான கடந்த ஒரு வருடமாக நீங்கள் சில விஷயங்களை சாதிக்க முடியாத விஷயங்கள்லாம் இப்போ டக்கு டக்குன்னு எல்லாமே கொஞ்சம் வேகமாக நடக்கக்கூடிய ஒரு உத்வேகம் நிறைந்த ஒரு மாதமாக கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. அதே சமயத்தில் சூரியனும் பார்த்தீங்கன்னா மாதத்தின் செகண்ட் ஆஃப் வந்து 7ஆம் இடத்துக்கு வருவது அருமை, குருவோட சேர்வது அரச லாபம். அது 9ஆம் அதிபதி பாக்கியஸ்தானாதிபதியாகவே சூரியன் வந்து தனுசு ராசிக்கு நல்ல பலன்களை கொடுக்கிறார். ஸோ இந்த மாதம் சில விஷயங்கள் கடந்த 6 மாதமாக இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி, வயது முதியோர்களாக இருந்தாலும் சரி, நடு வயதினர் இருந்தாலும் சரி, உத்தியோகத்தில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி, ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து கட்டாயம் நல்ல மாறுதலை கொடுக்கக்கூடிய அமைப்புக்கு வந்து கொடுக்குதுங்க. எதுன்னு கேட்டிங்கன்னா தனுசு ராசிக்கு இந்த ஜூன் மாதம் அருமையான ஒரு மாதமாக இருக்கிறது. அதே சமயத்தில் இது வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்ங்கிற கிரகம் ராஜயோகாதிபதி 7ஆம் இடத்திலிருந்து மாதத்தின் முதல் வாரமே பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்துக்கு வந்து கொஞ்சம் இடம் மாறுவது, குழந்தைகளுக்காக சில விஷயங்கள் நம்ம செய்வது, உடல் உபாதை பெறுவது. இப்போ கொஞ்சம் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், சூடான நம்ம டைஜஸ்ட் பண்ண முடியாத சில உணவுகளை சாப்பிடும் பொழுது சில பிரச்சனைகள், வயிறு கோளாறுகள், பெண்களுக்கு பார்த்திங்கன்னா மாதவிடாய், அது மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது, உடலை பார்த்துக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது. ட்ராவலிங் பண்ணுறப்பவும் கொஞ்சம் பார்த்துக்கக்கூடிய அமைப்புகள். ஏன்னா செவ்வாய் வந்து நீச்சம் பெற்று 8ஆம் இடத்துக்கு மாதத்தின் முதல் வாரத்தில் வர்றது, அது ஒரு மட்டும் கவனமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறது தனுசு ராசிக்காரருக்கு. மற்றபடி பார்க்கும் பொழுது எல்லா அமைப்புகளும், ஆண்டு கிரகத்தோட அமைப்புகளும் மாத கிரகத்தின் அமைப்புகளும் எல்லாமே தனுசு ராசிக்கு ஒரு சாதகமான, உத்வேகமான, அடுத்த கட்ட வாழ்க்கை முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக, குறிப்பாக சொல்ல போனால் செகண்ட் ஆஃப் வந்து தனுசு ராசிக்கு காமிக்குதுங்க. இது வந்து பொதுவான ஒரு பலனை தவிர, உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருக்கீங்க, உங்கள் லக்னாதிபதி யார், அதோட ஸ்தான பலம் என்ன, என்ன தசை போய்கொண்டிருக்கிறது, இப்போ போயிட்டுருக்கிற புக்தி என்ன, அந்த தசையில் சூக்ஷமம் என்ன, அந்தரம் என்ன, இதெல்லாம் பார்த்து நான் சொன்ன அந்த கோச்சார அமைப்பாகிய ஆண்டு கிரகத்தோட அமைப்பு, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி, மாத கிரகத்தின் பயிற்சி எல்லாத்தையும் ஒப்பிட்டு சேர்த்து பார்க்கும் பொழுது அடுத்த வரக்கூடிய காலகட்டங்கள் ஜூன் மாதம் 2025 அடுத்தது எப்படி வருது, ஜூன் மாதமே எப்படி ஒரு மாறுதலை கொடுக்க போகிறது, இதுவரை நடந்ததுக்கும் அடுத்த போக்குக்கும் என்ன ஒரு டிரான்சிஷனரி, என்ன ஒரு சேஞ்சு கிடைக்க போகுது, அந்த சேஞ்ச் எந்த நேரத்தில் வரப்போகுது, எவ்வளோ பாசிட்டிவாக இருக்க போகுது, அது மாதிரி விஷயங்கள்லாம் கண்கூடாக நம்ம பார்த்து இன்னுமே நம்மளுடைய ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம் பெனிஃபிட்ஸ், ரிசல்ட்ஸ், டைரக்ஷன் இதெல்லாம் எப்படி இருக்க போகிறது, உங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு வந்து தக்க பதில்களை நம்ம வந்து துல்லியமான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் கோச்சார் அமைப்பும் தசாபுக்திகளும் மிக்ஸ் பண்ணி நம்ம பார்க்க முடியும். இப்போ போயிட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய தசைகள்லாம் மிகவும் சிறப்பான தசைகளாக இருக்கும் பொழுது நாம் சொன்ன கோச்சார இந்த ஜூன் மாத பலன்கள் தனுசு ராசிக்கு கொஞ்சம் கூடுதலாகவும் நல்ல நன்மைகளை கொடுக்குற மாதிரியும், கொஞ்சம் தசாபுக்திகள் சிறப்பின்றி போய் கொண்டு இருக்கும் பட்சத்தில் இப்போ நம்ம சொல்லிட்டு இருந்த தனுசு ராசி பலன்கள் வந்து கொஞ்சம் சாதகமான பலன்கள் குறைவாகவும் சாதகமற்ற பலன்கள் அதிகமாகவும் இருக்குங்கிறத நீங்கள் பொதுவாக எடுத்துக்கணும். இது பொது பலனே தனுசு ராசிக்குங்கிறது தெரிஞ்சுக்கணும்.
மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.